இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் புருஷருக்கு நியமிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டபடியினால், சர்ப்பமானது ஆதியிலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவின் உண்மையிலிருந்து கெடுக்கப்பட்டு விடுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே வைத்து, இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களையும் சாப்பிடுங்கள், இந்த ஒரு பழத்தை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருந்தார். சர்ப்பம் தோட்டத்தினுள் வந்து, இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுகையில் தேவனைப் போல மாறுவீர்கள் என்று சொல்லி அவர்களை வஞ்சித்தது. பழத்தை சாப்பிட்டு தேவ கோபாக்கினைக்குட்பட்டு தேவனால் சபிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அப்படி போல அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே இயேசுவின் வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் ஒரு அர்ப்பணிப்போடு அந்த பணியை செய்து வரும் காலகட்டங்களிலே சத்தியத்தை விட்டு விலக செய்கிற போதனைகள், கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கிற காலங்கள், தாங்களே கேட்டுக்கு அடிமையாக இருந்தும் சுயாதீனத்தை வாக்குதத்தம் பண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களால் சபை கெடுக்கப்பட்டு தேவனுடைய வருகையிலே கைவிடப்பட்டு விடுமோ என்ற பயம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. எனவேதான் ஆதியிலே ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது போல சபையை வஞ்சிக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்படுமோ என்று அவர் பயந்தார். பார்த்து கொண்டிருக்கிற இயேசுவுக்கு அன்பானவர்களே, சத்தியத்தை விட்டு விலக செய்கிற போதனைகளிலிருந்து உங்களை தற்காத்து இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படும்படியாய் சத்திய ஆவியானவரை பின்தொடருங்கள். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது கரை திரைப்படையற்ற பரிசுத்த சபையாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாயிருப்போம். ஆமென்.